பகுதியில காந்தியடிகளோட வாழ்க்கையில நடந்த முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்க்கிறோம். அந்த நிகழ்ச்சிகள் மூலமா நம்மோட வாழ்க்கைக்கு அது எந்த அளவுக்கு பயன்படும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். அந்த சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் மக்களோட மனதில எல்லாம் எந்த அளவுக்கு ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு சுதந்திர தாகத்தை காந்தியடிகள் ஏற்படுத்தினாரு. அது சாதாரண ஏழை எளிய ஜனங்கள்ல இருந்து பணக்கார மேல்தட்டு மக்கள் வரைக்கும் அந்த பாதிப்புகளை பூராத்தையும் எப்படி எடுத்துட்டு போனாரு, எல்லா பிரிவு மக்களையும் ஒன்றிணைச்சு எப்படி ஒரு போராட்டத்தை, ஒரு ஆங்கில அரசாங்கத்துக்கான அந்த இந்திய சுதந்திர போராட்டத்தை ஒருமுனைப்படுத்தி கொண்டு போனாரு அப்படின்னு பாக்குறோம். இந்த மாதிரி பல பேர்கிட்ட அந்த தாக்கத்தை ஏற்படுத்தினார். காந்தியடிகளோட இயக்கத்துல சேர்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான். ஏன்னா இந்த இயக்கத்துல சேருங்க, இந்த போராட்டத்துல நீங்க கலந்துக்குங்க, இந்த போராட்டம் வெற்றி அடைஞ்ச உடனே உங்களுக்கு இந்த பதவி கொடுப்போம் அந்த பதவி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா நிச்சயமா ஒரு பதவி கிடைக்கும். என்ன அப்படின்னு சொன்னா இவர் சிறை சென்றவர் அப்படின்ற பட்டம் கிடைக்கும். அதனால காந்தியடிகளோட போராட்டத்துல நீங்க கலந்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இந்திய சுதந்திர போராட்டத்துல நீங்க பங்கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சு இருந்தாலே அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா சிறைக்கு செல்ல தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால சிறைக்கு போகணும், கஷ்டப்படணும், அது மாத்திரம் இல்ல உங்களோட சொத்து பத்து எல்லாமே கூட போனாலும் போகலாம். அதனால உங்களோட பணக்கார வாழ்க்கையில இருந்து நீங்க விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்படி பல கஷ்டங்களை அனுபவிக்கிறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய மக்களை தான் காந்தி உருவாக்கினார். இந்த மாதிரி பல பேரை உருவாக்கினார். பல பேரு அவரோட தாக்கத்துல இருந்து அந்த இயக்கத்தோட வந்து ஐக்கியம் ஆயிட்டாங்க. இப்ப ஜே.பி. கிருப்லானி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரு மிகப்பெரிய ஒரு சரித்திர பேராசிரியர். பாபு ராஜேந்திர பிரசாத் மிகப்பெரிய ஒரு வக்கீல், அந்த பீகார் மாநிலத்தை சேர்ந்த மிகச்சிறந்த வழக்கறிஞர். அது மாதிரி வழக்கறிஞராக இருக்கலாம், அல்லது டாக்டரா இருக்கலாம், அல்லது பேராசிரியர்களா இருக்கலாம். அது மாதிரி படித்த இளைஞர்கள் பலரை வந்து இந்த இயக்கத்துல, இந்த சுதந்திர போராட்டத்துல ஈடுபடுத்தின பெருமை காந்தியடிகளுக்கு உண்டு. அதுல தமிழகத்துல சென்னையை சேர்ந்த முக்கியமான நபர்கள்ல கா. சந்தானம் அப்படின்ற ஒருத்தர். அவரை பத்தி எல்லாரும் தெரியும், தமிழகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பின்னால சுதந்திரத்துக்கு பின்னாடி மத்திய அமைச்சராகவும் இருந்த ஒரு பெரியவர் கா. சந்தானம். அவர் அப்ப மாணவரா இருக்கிறார். 1920 அவர் சொல்றார், முதல்ல நான் காந்தியை சந்திச்சது அப்படின்றது 1920. 1920 ஒத்துழையாமை இயக்கம் ரொம்ப வேகமா பரவிக்கிட்டு இருக்கிற நேரம், கிலாபத் இயக்கம் அதோட தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற நேரம். அதனால இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக அந்த கிலாபத் இயக்கம், அரசாங்கத்துக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு பொருளாதார போராட்டம், இந்த அந்நியத்தினி பகிஷ்கரிப்பு அப்படின்னு ஒத்துழையாமை இயக்கம் ரொம்ப வேகமா பரவிக்கிட்டு இருக்கு. அதனால பள்ளிக்கூடங்கள்ல போனவங்க எல்லாம் பள்ளிக்கூடத்தை நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அரசு பணியில இருக்கிறவங்க எல்லாம் ராஜினாமா பண்ணுங்க, அந்த அரசாங்கம் கொடுத்த பட்டங்கள் பதவிகள் எல்லாத்தையும் திறந்துட்டு இந்த தேசிய இயக்கத்தோட வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பை விடுத்து ஒரு ஒத்துழையாமை இயக்கம் ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டு வந்த நேரம். அந்த நேரத்துல சந்தானம் அவங்க தன்னோட படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு இளைஞரா அந்த இடத்துல நிக்கிறார். அப்ப காந்தியடிகளோட பேச்சை கேட்கறதுக்காக சென்னை கடற்கரை அந்த இடத்துக்கு வர்றாரு. திலகர் கட்டம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல அன்னைக்கு பெரிய கூட்டம். சாஸ்திரியார் பேசுறாரு, காந்தி பேசுறாரு. காந்தியோட பேச்செல்லாம் கேட்டு அற்புதமான ஒரு பேச்சு அவர் மனசுல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இனிமே தன்னோட வாழ்க்கையை இந்த தேசிய இயக்கத்துல ஈடுபடுத்தி தான் செலவழிக்கணும் அப்படின்ற முடிவுக்கு அன்னைக்கு சந்தானம் வந்துற. அதனால காந்திய இயக்கத்துல சேரணும் அப்படின்றதுல அவருக்கு ரொம்ப ஆழமான நம்பிக்கை வந்துருச்சு. காந்தி மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா அவருக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த போராட்டம் எல்லாம் வெற்றி பெறுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் அவர் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதுக்கு அடுத்த நாள் கூட்டம் பிராட்வேல இருக்கக்கூடிய அந்த கிலாபத் அலுவலகத்துல நடக்கிறதா சொல்றாங்க. ராஜாஜி எல்லாரையும் சந்திக்கிறாரு. அப்ப சொல்றாரு, ஏன் நீ அவங்க வர்றாமே அங்கேயே அப்படின்னு சொல்றாரு. அதனால கிலாபத் அலுவலகத்துக்கு போறார் பிராட்வேல. அடுத்த நாள் கூட்டம். கிலாபத் இயக்கத்துல இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை பத்தி காந்தியடிகள் ரொம்ப விரிவா பேசுறார். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அடுத்து கேள்வி நேரம் வந்துருது. கேள்விகள்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொன்னா, காந்தி பேசுனதுக்கு பின்னாடி யாரு கேள்வி கேட்க துணிச்சல் இருக்கும்? எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கா. சந்தானம் எந்திரிச்சு நிற்கிறாரு. எந்திரிச்சு நின்று கேட்கிறாரு, இது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கீங்களே, இதுல பெரிய அளவுல மாணவர்களும் பொதுமக்களும் வந்து கலந்துக்கிடுவாங்களா
கலந்துக்குவாங்கன்னு நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். ஏன்னா இவருக்கு அடிப்படையில் அந்த ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. அதனால அந்த சந்தேகத்தை காந்தியடிகள்கிட்டே கேட்டுறது அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டார். தைரியமா அந்த கூட்டத்தில் எந்திரிச்சு இளைஞர் கா சந்தானம் அந்த கேள்வியை கேட்கிறார். எல்லாரும் பாக்குறாங்க, என்ன இப்படி ஒரு அநாகரிகமான ஒரு கேள்வியை பேச்சாளர் முன்னாடி கேட்கிறாரு, அதுவும் மகாத்மா காந்தி முன்னாடி போய் இதை போய் கேட்கிறாரு அப்படின்னு கூட மற்றவங்க எல்லாரும் பார்த்திருக்கலாம், யோசிச்சிருக்கலாம். ஏன்னா அங்க சாஸ்திரியா இருக்காரு, யாஹூப் ஹாசன் இருக்காரு, ராஜாஜி இருக்காரு, ஜி.ஏ. நடேசன் இருக்காரு, இது மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் அன்னைக்கு அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இப்படி ஒரு கேள்வியை அவர் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோபம் கூட வந்திருக்கா. ஆனா காந்தியடிகளுக்கு எந்த விதமான கோபமும் வரல. இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டானே அப்படின்னு சொல்லி அந்த இளைஞரை பார்த்து கோபப்படல. அவரு ஆழமா யோசிச்சு சொல்றாரு, ஆமா எனக்கும் தெரியல, எத்தனை பேர் வந்து கலந்துக்குவாங்கன்னு எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்றாரு. இல்ல இல்ல 7,000 பேர் வந்து கலந்துக்கிறாங்க, நீங்களும் வந்து கலந்துக்கீங்கன்னு சொல்லல, எனக்கும் தெரியாது. எவ்வளவு மாணவர்கள் இதுல பங்கெடுத்துக்கிறாங்கன்னு தெரியல, எவ்வளவு இளைஞர்கள் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மாத்திரம் நிச்சயமா எனக்கு தெரியுது, ஏராளமான பேர் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாதான் இந்த போராட்டம் வெற்றி அடையும். அதனால ஏராளமான பேரை சேர்றதுக்கு நம்ம எல்லாரும் எப்படி பணி செய்யறது அப்படின்றத திட்டம் போடணுமே ஒழிய எல்லாரும் ஏராளமான பேர் வருவாங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு வேலை நடக்காது அப்படின்னு சொல்றார். அதுக்கு பின்னாடி ராஜாஜி சொல்றாரு, இவ்வளவு துடிப்பான இளைஞரா இருக்கியே, நீ ஏன் காந்தியடிகளோட சுற்றுப்பயணத்துல நீ போகக்கூடாது, நீயும் கூட வா அப்படின்னு சொல்றாரு. கூடயே போறாரு, காந்தியடிகள் கூடயே போனாரு, கடைசியில அவர் கூடயே போயிட்டார். அதனால காந்தியடிகளோட இயக்கத்திலேயே தன்னை ஐக்கியப்படுத்திக்கிட்டு அந்த எளிமையான வாழ்க்கைக்கு தன்னையும் தயார்படுத்திக்கிட்டு ஒரு மிகச்சிறந்த தமிழக தலைவரா கா சந்தானம் பிற்காலத்துல உருவாயிட்டார். இது மாதிரி பல இளைஞர்களை உருவாக்கின பங்கு மகாத்மா காந்தியடிகளுக்கு உண்டு. மீண்டும் உலக உத்தமரின் உயரிய சிந்தனைகளில் சந்திக்கலாம். நன்றி.